ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா எங்களோட 10வது வெட்டிங் ஆனிவர்சரி தான் வரப்போகுது. அதுக்கு இன்னி வரைக்கும் பண்ணாத விஷயம் பிளான் பண்ணியிருக்கேன். அது நடக்குமான்னு தெரியல, பார்ப்போம். இப்போ ஹேர் கட்டுக்கு தான் போகிறேன். இந்த கடையில் கூட்டம் இருக்கும்னு சொன்னாங்க, அதனால் நான் போய் பார்க்கலான்னு பார்த்தேன். ஆக்சுவலி அந்த ஒர்க்கிங் டே யாருமே இல்லை, அதனால் நான் அப்போவே ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். யாருமே இல்லாததுனால ஒரு 4 o'clock போனதுனால சீக்கிரமாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு வெளியே வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஃபெதர் கட்டிங் தான் சொல்லியிருக்கேன். அதுவும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறமா ஃபெதர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த அக்கா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணாங்க எனக்கு. இது செட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போது நான் காட்டுறது செட்டிங் பண்ணலை, வெறும் ஹேர் கட் மட்டும் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ முடி கொட்டிருக்கேன்னு. நான் கொஞ்சமாக தான் கட் பண்ண சொன்னேன், ஆனால் ஈக்குவலாக இல்லாததுனால நிறைய முடி கட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் கொஞ்சமாக தான் கட் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லவா, இப்போ வரைக்கும் நான் ஹேர் கட்டே பண்ணதில்லை. கல்யாணமாகி 10 வருஷம் ஆக போகுது. கல்யாணத்துக்கு மட்டும்தான் ஹேர் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி திருப்பதி போனப்போ மொட்டை அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ஹேர் கட் பண்ணேன். இவ்வளோ முடி எடுத்திருக்காங்க, அதை பார்த்து நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயையோ, இவ்வளோ முடி எடுத்துட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஜாலியாக ஹேர் கட் பண்ணிட்டு வெளில அவர் வராரு. ஷாக் ஆகிட்டாரு. அப்படியே பார்க்கும்போது சிரிச்சாரு. என்ன இவ்வளோ சின்னதாக கட் பண்ணியிருக்கேன்னு கேட்டார். அப்புறம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். ட்ரெஸ்ஸு மாற்றி ட்ரை பண்ண ஒன்று கூட செட் ஆகலை. எதுக்காக ஷாப்பிங் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய ட்ரெஸ் போட்டு பார்த்துருக்கேன், ஆனால் ஒன்று கூட செட் ஆகலை. கடைசியாக ஒன்று ஃபைனல் பண்ணிவிட்டு ஒரு 2 ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அவரோட செஷன் ஆரம்பிச்சுது. அவரு மாற்றி போடுறாரு. ஷர்ட்டு நல்லாந்தா, டைட்டாக இருந்துச்சுன்னா கலர் நல்லா இல்லை. ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். நல்லா இல்லை, சைஸே கிடைக்கல. அதனால் அவர் வீட்டில் இருக்கிற ஷர்ட்டே போட்டுக்கிட்டாரு. நான் 2 ட்ரெஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த vlog நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் வரப்போகுது.